கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கச்சராயபாளையம் கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் கோயில், இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் கட்டி 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. 50 ஆண்டுகள் முன்னாடி அந்த பூமியிலேருந்து ஒரு சிலை கிடைச்சிது, முருகன் சிலை. அந்த சிலையை வச்சு அடுத்தது ஒரு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு முத்துக்குமாரசாமி சிலை வர வச்சு இதை கோவில் நிர்வாகம் பண்ணிருக்கோம். என்னுடைய தகப்பனார் தான் இதை கட்டினார். என்னுடைய தகப்பனார் தாய் தந்தையர் தான் இதை நிர்வாகம் பண்ணாங்க. டாக்டர் பி பெருமாள் சின்னம்மாள் தம்பதியர் கச்சிராபாளையத்தில் கட்டிருக்காங்க. இந்த கோவிலில் இந்த சிலையை வச்ச உடனே ஒரு வாரத்தில் இதுக்கு ஸ்தல விருட்சம் நாவல் மரம் வந்துடுச்சு. பின்பக்கம் சிவபெருமானுக்கு ஸ்தல விருட்சம் வில்வ மரம், அம்பாளுக்கு வேப்ப மரம், விநாயகருக்கு வெள்ளருக்கு வன்னி அரச மரம், மகாவிஷ்ணுக்கு துளசி, அதே போல் முருகனுக்கு நாவல் மரம் தான் ஸ்தல விருட்சம். இந்த மாதிரி இந்த ஸ்தல விருட்சம் வந்த பிறகு இது மூலஸ்தானத்தில் முருகனுடைய கோபுரத்துக்கு மட்டும் பகலில் நிழல் கொடுக்குது, மற்ற சாமி கொடுக்கறதில்ல. ஸோ இது மாதிரி எங்கேயாவது இருக்கான்ட்டு அறுபடை வீடும் போய் பார்த்தேன்.